வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலேயே எம்எல்லேருந்து லேட்டஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திலக் வர்மாவை பற்றி தான். ஸோ திலக் வர்மா வந்துட்டு எம்ஐஎம்எல்ல கோபமாக இருக்கார். திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கிளம்ப போகிறாருங்கிற ஒரு உருட்டு இப்போ வந்துட்டு உலாவிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவரோட இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு வச்சுருந்த பேரை வந்து எடுத்து விட்டார். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவை எம்ஐ வந்துட்டு சரியாக நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு தான் இப்போ இந்த உருட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலி வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் திலக் வர்மாவை ரிட்டையர் அவுட் கொடுத்து வந்துட்டு வெளியே எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய மூவாக இருந்தது. ஏன்னா திலக் வர்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து அப்போ தான் ஓரளவுக்கு படுற மாதிரி இருந்துச்சு. 20 பாலை ஃபேஸ் பண்ணி 20 ரன் அடிச்சிருந்தாலும் ஸோ 20 பாலை ஃபேஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக லாஸ்ட் ஓவரில் ஹர்திக் பாண்டியா கூட ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவுக்குமே கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். திலக் வர்மா இருக்கிறாரு, அவர் அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி. பட் எதுக்கு இந்த மூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. இன்னொன்று சூரியகுமார் யாதவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து அவரே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாவும் வந்துட்டு இந்த மூவ் எதுக்குன்னு வந்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்க எல்லோரும் போய் இன்ஸ்டாகிராமில் திலக் வர்மாவோட பேஜை பார்த்துருக்குறாங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு இருந்த அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸோட சைட்லேருந்து கிளம்ப போகிறாருங்கிற ஒரு உருட்டை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரீவியஸ் இன்ஸ்டாகிராம் பயோவில் ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு இஷ்யூலாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத், இந்தியா ஏ, மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு அவர் ரெப்ரசன்ட் பண்ண டீம்ஸோட நேம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அதில் எந்த நேம்ஸுமே இருக்காது. ஸோ அது வந்து இவர் இப்போ ரிமூவ் பண்ணல. அவர் எப்போவோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் நேம்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வந்துட்டு எந்த டீமில் விளாட்றதா எல்லாருக்குமே தெரியுது. அதை எதுக்கு இன்ஸ்டாகிராம் பயோவில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போவோ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டாரு. ஸோ ஆனால் இப்போ வந்து இதை பண்ண மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நேமை மட்டும் வச்சுருந்தாரு அப்படின்னா பரவாயில்ல. அந்த ஒரு நேம் மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இந்தியாயே அதுக்கப்புறம் ஹைதராபாத்னு அதையுமே ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு. டெக்னிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் பார்த்தா இதில் எதுவுமே வந்துட்டு எத்திக்கல் கிடையாது. பட் ஆனால் திலக் வர்மாவுக்கு இப்போ நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அதை போட்டு ஊட்டிட்டு கிடக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இப்போ பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திலக் வர்மாவோட இஷ்யூ அப்படிங்கிறது வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது பிளேயர்ஸ் வந்து அதுக்கு பெருசாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. டீமுக்காக அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. அதனால் திலக் வர்மா வர்சஸ் மும்பைன்லாம் எதுவுமே கிடையாது. இது அவங்க போடுற உருட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட இன்ஜுரி அப்டேட். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிங் கோலி ரோஹித் சர்மாவை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நானும் ரோஹித் சர்மாவும் ஒன்றா தான் விளாண்டோம். லாங் டைம் இந்தியாவுக்காக வேறு லெவலில் வந்துட்டு ஒன்றா சேர்ந்தே விளையாடி இருக்கிறோம். ஸோ ரோஹித் சர்மா கூட விளாடுறது அந்த மெமரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் இன்னுமே கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலி வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு லீடர்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். டீமுக்காக வந்து 2 பேருமே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடியாஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்சோட எண்டு வரைக்கும் வந்து டிஸ்கஷன் பாயிண்ட்டு, அங்கே வந்துட்டு வின்னிங்க்கு மொமெண்டம்க்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயம் வரும்போது நாங்கள் 2 பேரும் சேம் பேஜ்லேயே தான் இருப்போம். ஸோ அது வந்து எனக்கே வந்து சூப்பராக வந்து நம்ம யோசிக்கிற மாதிரியே நம்ம நண்பர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மேலே எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா ஒரு தரமான லீடர். ரோஹித் சர்மாவோட இன்ஜுரி அப்டேட். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் களமிறங்கிறதுக்கு இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீல வந்துட்டு பால் அடித்து அதுக்கப்புறம் அவரால் வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து ரன் அப்பில் வந்துட்டு இது பண்ண முடியல. ஸோ டோட்டலி வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயர் தான் ரோஹித் சர்மா. பட் ஐபிஎல்னு வந்துட்டால் மட்டும் ஸோ பேட்டிங்கில் பெரிய லெவலில் வந்து அவருக்கு வந்து ரன்ஸ் அப்படிங்கிறதே வரதில்லை. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல்லாம் ரன் அடிக்கிற ரோஹித் சர்மா ஐபிஎல் வந்து பெரிய லெவலில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல வந்து அது ஒரு சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. ஸோ அது பல வருஷமாகவே போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் விளாடாமல் இருந்தார். ஸோ இப்போ மறுபடியும் ஆர்சிபி அகேன்ஸ்டான மேட்ச்சில் அவருடைய மேட்ச் ஃபிட்னஸை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வரதுக்காக ஸோ இன்றைக்கி மத்தியானம் ரோஹித் சர்மா மேட்ச் ஃபிட்னஸ்க்காக வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வராரு. அவரால் ரன் அப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுதா, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டான ஒரு பிளேயராக அந்த இடத்துல இருக்க முடியுதா
அப்படிங்கிறத பார்க்க போகிறாரு. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சைடில் வந்து நீட்டாக வந்து அவரால் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல பேட்டிங் ஸ்டாண்ட்ஸில் ஆட முடியுது, நடக்க முடியுது அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்சிபிக்கு எகென்ஸ்டான மேட்ச்க்குள்ளே வந்துடுவார். ஸோ அது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு குட் நியூஸ் தான். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட சம்பவம். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ டீம் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ தோல்வியில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 18 மேட்சஸில் வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் எம்ஐ 13 மேட்சை தோத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது அங்கே இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ அவங்க கடப்பாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங்காக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா விரைவில் வந்து நாங்கள் கம்பேக் கொடுப்போம், எங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி நாங்கள் கம்பேக் கொடுப்போம், இங்கே யாரையுமே பின் பாயிண்ட் பண்ணுறது என்னோட நோக்கம் கிடையாது, நாங்கள் வந்து ஜெயிக்கும் போது ஒரு டீமாக ஜெயிக்கிறோம் அப்படின்னா தோக்கும்போதும் நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு டீமாக தான் தோக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருந்தது. ஆஸ் அ கேப்டனாக ஃபுல் ப்ளேம் நான் எடுத்துக்கிறேன், அப்கமிங் மேட்சஸில் தொடர்ந்து வந்து கம்பேக் அப்படிங்கிறத கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.